ஹாய் கைஸ். ஃபேமிலினா நிறைய ஹாப்பினஸ் இருக்கும், சேட்னஸ் இருக்கும். அப்படி ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் உள்ள ஒரு ஃபேமிலியோட கதையை தான் இப்போ நம்ம ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். கார்த்திக் ஒரு ஏழை குடும்பத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சகோதரன் சகோதரி இருவர் இருந்தனர். தந்தை ஒரு கூலி தொழிலாளி. 1975 நான் சொந்தத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். தாயானவள் கடலில் மூழ்கி மிக வருத்தத்துடன் இருந்தாள். அப்பொழுது கணவரிடம், நாம் இந்த ஊரை விட்டு சென்று விடலாம், நாம் இந்த ஊரில் இருந்தால் அனைவரும் நம்மளை கேலி செய்வார்கள் என்று கூறினாள். கணவரும் சரி, இரவு 12 மணிக்கு நாம் இந்த ஊரை விட்டு சென்று விடலாம் என்று கூறினார். சகோதரி கல்லூரி விடுதியில் ஊருக்கு வந்தாள். பெரியப்பாவிடம் என் தாய் தந்தை எங்கே என்று அவள் கேட்டாள். பெரியப்பா அவர்கள் இந்த ஊரில் இல்லை என்று கூறினார். அச்சமயத்தில் கடன் கொடுத்தவர்கள் அனைவரும் பெரியப்பா வீட்டிற்கு வந்தனர். பெரியப்பா, என்னிடம் அவர்களை பற்றி கேட்காதீர்கள் என்று அழுத்தமாக சொன்னார். வேண்டுமென்றால் இவளை நீங்கள் கூட்டிச் செல்லுங்கள் என்று சொன்னதும் அப்பெண்ணின் முகம் வாடினது. கடன் கொடுத்தவர்கள், என்னடா கூட பிறந்த தம்பி பெண்ணை பிடித்து தரியே, நீ எல்லாம் பெரியப்பாவா? பெரியப்பா என்றால் அப்பாவிற்கு சமம், அறிவிற்கா உனக்கு என்று கூறினர். கடன் கொடுத்த அனைவரும் திரும்பி சென்றனர். இரவு 2 மணிக்கு பெரியப்பா பெரியம்மா இருவரும் அப்பெண்ணின் பையை தூக்கி வெளியே போட்டு, இங்கிருந்து போ என்று சொல்லிவிட்டார்கள். இரவு முழுவதும் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து நடந்ததை நினைத்து வருத்தத்துடன் இருந்தாள். பகலில் சித்தப்பாவை பார்த்து, நான் உங்கள் வீட்டில் தங்கலாமா என்று கேட்டாள். அதற்கு சித்தப்பா சித்தி அத்தை மாமா அனைவரும் சேர்ந்து வராதே என்று சொன்னார்கள். மனமுடைந்த பெண் கல்லூரி விடுதியில் சென்றாள். இந்த நிகழ்வை கேட்ட பெற்றோர்கள் மனமுடைந்து கண்கலங்கி போனார்கள். உடனே தந்தை கல்லூரிக்கு சென்று மகளை அழைத்து வந்தாள். தாய் தந்தை 10 மாதம் பிறகு ஊரில் கடன் கொடுத்தவர்களிடம் பேசி, ஊர் பெரியவர்களிடமும் பேசி, வீட்டு பத்திரத்தை வைத்து அனைத்து கடன்களையும் அடைத்து ஊரை விற்று சென்றனர். அச்சமயத்தில் என் முகம் கண்ணீர் துளிகளால் நிரம்பியது. நான் கனவில் கூட இப்படி நடக்கும் என்று நினைத்து பார்க்கவில்லை. 2 வருடம் பிறகு சகோதரன் வெளிநாட்டு சென்று கை நிறைய பணம் சம்பாதித்தான். சகோதரி மருத்துவத்துறையில் வேலை செய்தாள். இருவரும் சேர்ந்து சொந்த கார் மற்றும் பங்களா என்று கட்டி வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது கேள்விப்பட்டு மாமா சித்தப்பா பெரியப்பா வந்தார்கள். அதற்கு என் குடும்பம் அவர்களை பார்த்து சிரித்தனர். அப்பொழுது தந்தை என்னிடம் சொன்னார், வாழ்ந்தாலும் செத்தாலும் சொந்தக்காரரிடம் கையேந்தி விடாதே, சொந்தக்காரர்களை நம்பாதே. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம ப்ராப்ளம்ஸை நம்ம தான் சால்வ் பண்ணணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ப்ராப்ளம்ஸை தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.